ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா என்சிபி. இவங்க வந்து நம்மளுடைய இந்தியன் ஆர்கனைசேஷன் கீழே தாங்க வருவாங்க. அதாவது நார்கோட்டிக்ஸ் இந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டருக்கான போஸ்ட். இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. சரிங்களா, இந்த பேஜில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. 94 பேரை வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லைக் 34,800 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து 4,600. ஸோ கிட்டத்தட்ட வந்து 39,000 கிட்ட நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த 94 பேருமே வந்து எந்தெந்த பிளேசஸில் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சென்னையும் ஒரு இடமா தாங்க இருக்குது. ஸோ சென்னையில் உங்கள் ஊரில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, டெஃபினட்டாக இது வந்து நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்குள்ளே வருது. சரிங்களா, ஸோ டெஃபினட்டாக இந்த ஒரு வேலைக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு வேலையை அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ஒரு வேலையுமே கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுக்கு ஏதாவது படிச்சிருக்கணும். என்ன படிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டேர்ம் ஆஃப் டெபுடேஷன், பீரியட் ஆஃப் டெபுடேஷன், ஏஜ் லிமிட் வந்து 56 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. படிப்பை பற்றி அவங்க பெருசாக குவாலிஃபிகேஷன் பற்றி இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணலைங்க. கீழே வந்து சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்கள் நேம் அண்ட் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் என்ட்ரி இன்டு சர்வீஸ், ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கீங்களா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு எதுவுமே அவங்க ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து மென்ஷன் பண்ணலங்க. இந்த படிப்பு தான் படிச்சிருக்கணும், இது படிச்சிருக்கோம் வேண்டாம் அப்படின்றது எதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணலை. சரிங்களா, அதே மாதிரி இன்னும் ஒரு போஸ்ட்டுமே இருக்குது. அது என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னும் ஒரு போஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுங்க. இந்த போஸ்ட்டுக்குமே 29 பேரை வந்து வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்ருக்காங்க. அதுவுமே நம்மளுடைய சென்னை மாகாணத்தில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவில் தான் இந்த ஒரு வேலையுமே இருக்குது. ஸோ சென்னையில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா 29 பேரில் நீங்களும் ஒரு ஆளாக இருந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா, இதுக்குமே சம்பளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 34,800 ப்ளஸ் வந்து 4,200. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 39,000 கிட்ட நமக்கு வருது. சரிங்களா, 39,000 சம்பளத்தோட வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா, ஸோ அப்ளிகேஷன் வந்து அவங்க கீழேயே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஒரு அட்ரஸுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, டெப்டி டைரக்டர் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, 2nd floor, ஆகஸ்ட் கிராந்தி பவன் அப்படின்ற ஒரு அட்ரஸுக்கு நியூ டெல்லிக்கு நீங்கள் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. 6 இயர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பே கமிஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போதைக்கு ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு வந்து 40,000 மாதிரி சொல்லியிருக்காங்க. 6 வருஷத்தில் உங்களுடைய சம்பளம் வந்து 92,000 வரைக்கும் உயரக்கூடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னாலுமே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன், டியூட்டிஸ் எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அது போக வந்து ஏஜ் லிமிட் வந்து 56 வயசுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்குமே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்காங்கங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த அட்ரஸுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. சரிங்களா மக்களே, ஸோ இதை வந்து சென்னையில் வேலை பார்க்குறதுக்கான இது செம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. சரிங்களா, இங்கேயுமே போஸ்டிங் அவங்க வந்து சென்னை அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் கொச்சின், ஹைதராபாத், விசாகப்பட்டினம், பெங்களூரு, கோவா, மும்பை, அகமதாபாத், போபால், இந்தோர், ஜெய்ப்பூர், ஜோத்பூர் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மறக்காமல் இந்த மாதிரி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.